இன்றைக்கி நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோயில் போகிறேன். இன்றைக்கி திங்கக்கிழமை. ஸோ இந்த வீடியோ எப்படி வரும்னு தெரியல. கட்டாக வந்தாலும் வரும், ஃபுல் விலாகாக வந்தாலும் வரும், எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:40 ஆகுது. கொஞ்சம் முன்னாடி போயிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்ததுனால சாமி பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு எப்படின்னு தெரியல, நாங்கள் ரெகுலராக போகிறனால எப்படியாவது ஒரு 5 மினிட்ஸில் ஒரு நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ வரைக்குமே அப்படி தான் அவர் எங்களுக்கு அருள் கொடுத்துட்ருக்காருன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். நான் அம்மாட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் சீக்கிரமாக போய் லைன் நின்று இன்றைக்கி பார்க்கலாம் போல் எனக்கு தோணுதுமா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் காலையிலே கிளம்பிட்டோம். 7 o'clock தான் நாங்கள் அங்கே போகலான்னு நினச்சோம். பட் வந்து தூங்கிட்டேன், கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டனால கரெக்டாக 7 o'clock தான் நான் எழுந்தேன். 7 o'clock நாங்கள் அங்கே இருக்கணும்னு நினச்சோம் கோயிலில். இப்போ வந்து 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டா ஒரு 8:30க்குள்ளெலாம் நாங்கள் போயிடுவோம். ஸோ இப்போ மேக்கப் வீடியோ பார்க்கலாம். நான் இன்னும் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணல, குளிச்சுட்டு வந்து அப்படி தான் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து நான் மாய்ஸ்சரைசர், மாமா எர்த் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெகுலராக போவீங்களான்னு கேட்டால் ஆமாம், ரெகுலராக. நான் எந்த கோயிலுக்கு போகிறனோ இல்லையோ அங்கே வந்து அவர்கிட்ட நான் ரெகுலராக போயிடுவேன். போயிட்டு ரிட்டன் வரப்போ மனசுக்கு நிம்மதியாக, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட வச்சுட்டு அவர்கிட்ட இருக்க ஹாப்பினஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏம்பலத்தில் இருக்குது. மேபி என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து போடுறேன் ப்ளாகில். ஏன்னா நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அம்மா வீடியோ எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம். இது என்னோடய ஃபேவரட் லிப் பாம். இப்போ ரீசெண்டாக நான் இதை பற்றி உங்களுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஸ்டாக் இன்னும் ரெண்டு ஸ்டாக் வச்சுருக்கேன். இது வீட்டிலே செஞ்சது, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து சன்னும் வரலை. நான் போயிட்டு வரதுக்குள்ளே வருமா என்ன, அதுக்குள்ளே வந்துடுமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு லூஸ் பவுடர். ஸோ அது வந்து இது வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சேன். இது எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு ரீசெண்டாக இது பிடிச்சிருக்கு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் கூட எங்கேயோ வெளியே போனால் நான் இப்படி தான் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பவுட்ரு மட்டும். ஏன்னா இந்த பனி டைமுக்கு ரொம்ப ஃபேஸ் ட்ரை ஆகுது. சும்மா லைட்டாக கழுத்துக்கு மட்டும். அவ்வளோதான். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கண்ணாடியில் நல்லா டிஃப்ரென்ஸ், இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு என்னோடய ஐப்ரோ சிஸ்பியூட்டியோடது, லைட்டாக மட்டும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப இருந்த ஐப்ரோக்கு இப்போ இருக்க ஐப்ரோக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாதவங்க வீடியோ போய் பாருங்கள். நான் வேறு ஒரு பார்லரில் எடுத்திருந்தேன், ரொம்ப நைஸாக எடுத்திருந்தாங்க. பட் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோடய ஐப்ரோ ஷேப்பே இப்படி தான் வரும் நார்மலாகவே. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்டே போய் எடுக்கிறேன். நான் எடுத்து வந்து ஒரு 2 weeks இருக்கும். நியூ இயருக்கு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் எடுத்தேன். நான் வந்து அவங்கக்கிட்ட போய் எடுத்தேன். இப்படி பிடிக்கலாம் சொல்லுவாங்களா, அது எதுவுமே கிடையாது. நார்மலாக இப்படி இருக்கிறோம், அப்படியே கடகடன்னு எடுத்துடுறாங்க. ஒரு 2 minutes கூட ஆகல, எடுத்துடுறாங்க. ஆனால் அவுட்ஃபிட் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அவங்க வந்து
ஹிந்தி அது ஐ மீன் வந்து இந்த வெள்ளைக்காரங்க அது மாதிரி இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சைனீஸ் இருக்காங்க. சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் போல். பட் ஆனால் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிறப்பே அவங்க அவ்வளோ கலராக அப்படி இருக்கிறப்ப நான் சைனீஸாக தான் கேட்டேன். எடுப்பாங்களான்ற ஒரு டவுட்டில் போனேன். பட் ஆனால் வேறு லெவல் எடுக்கிறாங்க. நான் வேணால் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அரியாங்குப்பத்தில் தான் இருக்குது. நான் கடையுமே காமிக்கிறேன். இங்கே யாராவது பக்கத்தில் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் எடுங்க. நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து ஐலைனர், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் போட்டு வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். நான் இன்றைக்கி எப்போ யூஸ் பண்ணுறேன், கிண்டோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் போட்டு வந்து பார்க்குறேன். ஐலைனர் போட்டுட்டேன். நான் ரொம்ப விங்ஸ் எடுக்கலை இன்றைக்கி, ஷார்ட்டாகவே நிறுத்திட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்டிட்டோட லிப் பாம், மை ஃபேவரட். இதுவுமே ஒன்று ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து நியூட் கலராக இருக்கா, போட்டதுக்கப்புறம் பாருங்கள் போட்ட மாதிரியே தெரியல. இதுவும் எனக்கு ரொம்ப, ஆனால் இது வந்து லிப் பாம் வித் லிப்ஸ்டிக், அதனால வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு வச்சுட்டு இன்றைக்கி சின்ன பிந்தி சின்னதாக பார்த்தோன்னு வச்சுருப்போம். ஸ்டோன் வந்து ட்ரெஸ் கலர், அதாவது இந்த ப்ளூ கலர்லேயே வச்சுருக்கேன் ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு குங்குமம், அவ்வளோதான். லைட்டாக மட்டும் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு பூ வச்சுட்டு வாட்ச் போட்டுட்டு நான் உங்களை பார்க்குறேன். அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். பூ வச்சாச்சு. அண்ட் இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இவ்வளோ தான். கோவிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தூறல் போட்டுட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சாமிக்கு பூ மட்டும் எடுத்துகிட்டு வேறு எதுவும் அங்கே போய் மற்றதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நானும் அம்மாவும் மட்டும்தான் போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறனால வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா கிளம்பிட்டோம். ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் அக்கா பையன் தான். ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் காமிக்கிறேன். அவனை வந்து நான் அதிகமாக வீடியோவில் காட்ட மாட்டேன். ஏன்னா அக்கா வந்து காமிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அக்கா கொஞ்சம் சென்சிட்டிவ், அதனால் காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அவன் வந்து வீடியோவில் நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தான். ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட்டேன். அதனால தான் அந்த வீடியோவில் அவன் பேசுனதை வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுவுமே அக்கா பார்த்துட்டு என்னை திட்டுவாளா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே. அண்ட் அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு 8:30க்கெலாம் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டோம். சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தோம். ஸோ ரெகுலராகவே இப்படி தான் நாங்கள் சாமி தரிசனம் பார்ப்போம். உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக போனனால ஃப்ரீயாக பார்த்தோம். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டின விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுதான், அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். நான் வந்து இந்த கோவிலில் தான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு கல்யாணம் நடக்கணும் இவங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டின ஒரு விஷயம் நடந்தது இங்கே தான். பட் இந்த கோவிலில் வந்து வேண்டுதல் வந்து நிறைய விஷயமா எல்லா கோவில்லையுமே பண்ணுவாங்க. இங்கே வந்து சிலை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கின்னு வாங்கி வைக்கிறது தான்.
ஸோ இன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டா லைட்டாக பசி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அம்மாட்ட கேட்டிருந்தேன், வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து வீட்டில் நிறைய செடி இருக்குது. ஆனால் எப்பயுமே வாரம் அங்கே செடி போடுவாங்க, செடி கடை. ஸோ ரோஸில் போய் பார்த்தோம். போய் பார்த்துட்டு ஒரு ரோஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அம்மா இல்லை அது வேணாம், நம்ம இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா நெல், அதாவது பொங்கல், தை பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அம்மா வந்து எப்பயுமே வாசலில் வந்து சிட்டுக்குருவி வரும்னு சொல்லிட்டு கட்டுவாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர வழியிலே வந்து ஒரு கார்டன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து இந்த ஒரு சாமந்தி, 2 சாமந்தி அண்ட் 2 ரோஸ் வாங்கியிருந்தேன். சாமந்தி வந்து வீட்டிலே வச்சா நம்ம வந்து பிச்சு சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்றனால இந்த 2 கலருமே வாங்கியிருந்தேன். எல்லாமே நான் வாங்குறப்போ முட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 டேஸ்லேயே நல்லா பூத்துருச்சு. அதுக்கப்புறம் 2 ரோஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து டபுள் கலர், இதுதான் அது, டபுள் கலர் கொடுக்கும். அண்ட் இன்னொரு வந்து டார்க் ரோஸ் கலர், ஸோ அப்படி கொடுக்கும். 2 செடி வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பொதுவாகவே வந்து எனக்கு கார்டன் மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வளர்க்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா ஒர்க்ஷாப், அதாவது ஒர்க்ஷாப்புக்கு போயிட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சுட்டு, அம்மா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சாமி ஃபோட்டோஸ் வாங்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒர்க்ஷாப்புக்கு போனதுமே ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டா ஒரு குட்டி டாக், எப்பயுமே வந்து அப்பா கடையில் இருக்கும். அண்ட் வந்து தம்பி வந்து எங்கேருந்தோ இட்டுட்டு வந்து கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, அப்புறம் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அரியாங்குப்பம் முனையிலே வந்து, அதாவது கார்னர்லேயே ஆர்ச்கிட்டேயே வந்து ஒரு கடை இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே வந்து போயிட்டு அம்மா வந்து குலதெய்வ ஃபோட்டோ வந்து பெருசாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். போயிட்டு பார்த்ததில் வந்து அம்மாவுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை. அதனால் வந்து ஆர்டர் மட்டும் இந்த சைஸில் வேணும், எனக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டா அவங்க வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய திங்ஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீடியோலையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய முருகர் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ, சரஸ்வதி ஃபோட்டோ அண்ட் வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து அங்கே சூப்பராக நம்ம கேட்குற மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்பவே அந்த கடையில் நிறைய விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2-3 திங்ஸ் வந்து நான் வாங்கணும் அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் மேபி வாங்கினனாலோ இல்லை அந்த கடையோட லிங்க்கோ நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அப்புறம் வந்து பூனைக்குட்டி, அந்த டாக், அந்த மாதிரிலாம் வந்து காரில் வச்சா அது வந்து ஆடிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இது லிங்க்கு கொடுக்குறேன். அண்ட் வந்து சைஸ்லாம் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.